வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்லது ஆரம்பிக்கும் நேரத்தில் இந்த கந்தன் வாக்கு நிச்சயமாக உன் கண்களில் படும். உன் அப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக நடத்தும் நேரம் நிச்சயமாக ஆரம்பித்துவிடும். நான் என்ன நினைத்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பன் துணையிருக்க உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஆரம்பிக்கும் இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையின் நன்மைகளை உனக்காக சரியாக எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை மனம் கலங்கி விடாதே. உனக்கான நேரத்தை நீ உருவாக்கி கொடுக்கும் காலம் இது. உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக மேன்மைப்படுத்துவதையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளைக்காக இந்த வாழ்க்கையில் சில சோதனைகளை கொடுத்த பொழுதெல்லாம் இந்த கந்தனின் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து என் பிள்ளை தனக்கான ஒரு மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொண்டதையும் நான் அறிவேன். தெய்வத்தின் நாமத்தை அதிகமாக உச்சரிக்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன வலிமை வந்துவிடும். வரக்கூடிய சோதனைகளை கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை இவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்வரக்கூடிய நாட்கள் இனி என்ன நடத்தும் என்பதனையும் எளிதாக இவர்களால் கணிக்க முடியும். ஒருவர் பேசினால் அதன் அர்த்தம் என்ன, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் ஆழம் என்ன என்பதனை எல்லாமும் எளிதாக ஒருவரால் கணித்துவிட முடியும். அந்த மனப்பக்குவம் உனக்கு வந்து விட்டது. நல்லது நினைப்பது யார், உன் வாழ்க்கையில் உனக்கு தீயது நினைப்பது யார் என்பது எல்லாமும் உனக்கே சரியாக புரிந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் எப்பொழுதுமே நீ எல்லா நிலையிலும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை கந்தனின் அருளோடு நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். விடியும் பொழுதில் கந்தன் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் இந்த நாளில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதனை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். நீ இழந்த ஒன்றை உனக்கு மீட்டு கொடுக்க இந்த கந்தன் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் சர்வசாதாரணமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த கந்தன் நான் உனக்கு துணை இருக்கும் ஒவ்வொரு நேரமும் உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் தெளிவுபடுத்த வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை என் பிள்ளை நீ புலம்பியதை எல்லாமும் நான் கேட்டிருக்கிறேன் தெரியுமா? எத்தனை முறை என் பிள்ளை மனதிற்குள் கலங்கியதை எல்லாம் கண்டு இந்த கந்தனும் கலங்கி இருக்கிறேன் தெரியுமா? அப்பா, நீ எதற்காக கண் கலங்குகிறாய்? அதை விடுத்து என்னை அந்த பிரச்சனையிலிருந்து நீ மீட்டெடுத்திருக்கலாமே என்று என் பிள்ளை நீ சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எதுவென்றாலுமே நாம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அது நமக்கு சரியான ஒன்றை நடத்தும் என்ற நம்பிக்கையில்தானே இந்த வாழ்க்கை நமக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையினால் தானே தெய்வம் உடனடியாக ஒரு விஷயத்தை நடத்தவில்லை என்றாலும் கூட அது நிச்சயமாக
ஒரு நாள் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் அதனை உன் வாழ்க்கையில் அது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நினைத்து நீ கலங்காமல் உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். கந்தன் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நன்மைகளையும் நன்மதிப்பையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்தது என்ன நடக்கும் என்று எண்ணி நாம் கலங்குவதை தவிர்த்து இப்பொழுது நடக்கும் விஷயத்தை எப்படி நம்மால் சரி செய்ய முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் இன்னொருவரின் துணையை தேடிக்கொண்டிருக்காது. எதற்கெடுத்தாலும் இன்னொருவர் வந்து உதவி செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டாம். எல்லாமுமே சரியாகும் என்பதனை நீ நம்பினால் போதும். கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேன்மையும் பிறக்கும். கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமும் உறுதியாக பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல உன் மனதில் இருக்கின்ற பாரம் குறைகிறது என்றால் உன் வாழ்க்கை சரியான திசையில் சரியான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டது. அப்பனும் உன்னை சரியான திசையில் அரவணைக்க தொடங்கிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் ஒரு குழப்பத்தையோ அல்லது ஒரு தடுமாற்றத்தையோ உருவாக்குகிறது என்றால் எங்கோ உன் வாழ்க்கையில் ஒரு தவறான விஷயம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கோ இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நீ இருக்கும் பொழுது உன்னை தேடி எதிர்பாராத பல விஷயங்கள் இனிமேல் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு இனிமேல் தெளிவான ஒன்றை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் என் பிள்ளைக்கு எந்த இடத்திலும் இந்த மனிதர்களால் ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை என் பிள்ளையே முன்னின்று விரட்டி அடித்து விடுவாய் என்பதுதான் உண்மை. முன்னின்று என் பிள்ளை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு காலமும் நேரமும் வருகின்ற பொழுது என் பிள்ளை இனிமேல் எதற்கெடுத்தாலும் நீ கலங்குவதை எல்லாமும் விட்டுவிட்டு உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாலே அது போதும். இனிமேலும் என் பிள்ளை கண் கலங்குவதையோ என் பிள்ளை கலங்கி நிற்பதையோ நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உணர்ந்து அந்த நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை உன்னையும் பின்னி பிணைத்து வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சுற்றி இருந்து நான் உனக்கு இனிமேல் காண்பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை காண்பித்து கொடுக்கும் விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் யோசித்து இதுவரையிலும் நீ தொலைத்ததும் நீ கலங்கியதும் போதும். இனிமேல் நடப்பது அத்தனையிலும் என் பிள்ளை விரும்பியது போல உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். கந்தனின் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு அப்பன் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உனக்கு தோள் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என்னை சரணடைந்து விட்டாய். இனிமேல் உனக்கு எந்த துன்பங்களும் நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொள். எந்த வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதை அல்ல என்பதனை நீ புரிந்து கொள். மற்றது எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா விஷயங்களும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சரியான புரிதலை இனி கொடுக்க போகிறது. உன்னை நான் வாழ வைப்பேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் இந்த கந்தன் இனி கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனின் அன்பு உன்னை தெளிவாக மீட்டெடுக்கும் ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ பதறாதே. சரியான ஒன்றை தெளிவில் கொண்டு நீ நன்மதிப்போடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காது. கந்தன் வந்து விட்டேன். எந்த நிலையிலும் என்றும் என்றென்றும் உனக்காக கந்தன் உன்னோடு இருக்கிறேன். எப்பொழுதும்
உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ தொலைத்து விடாது. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.